அதாவதுங்க கத்திரி வெயில் போயிடுச்சு அப்படின்னா மழை வந்துடும். மழை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் நார்மலாக போயிடும். ஆனால் இந்த வருஷம் இந்த எல்னினோ வந்தாலும் வந்துச்சு, இன்னும் கத்திரி வெயில் முடிஞ்ச பாடு இல்லை. மழை பெஞ்சாலும் காலையில் வெயில் ஓட்டு முதுக பிடிச்சி உருக்கி பல உடல் உபாதைகள் வருது. உங்களுக்கு என்னென்னலாம் இந்த வெயிலால் வந்திருக்கு, அதை போக்குறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க. என்ன மழை 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 மழைன்னு அடித்து சொல்கிறாங்க. நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. மே மாதம் ஏப்ரலில் தான் வெயில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்டே வரப்போகுது. ஆக்சுவலாக மழை காலம் குளிர்காலம் எல்லாம் வர வேணும். பட் இன்னும் வெயில் அப்படியே தான் இருக்குது. வீட்டுக்குள்ளெல்லாம் தூக்கமே இருக்க மாட்டேங்குது. நைட்டுக்கெல்லாம் அவ்வளவு காங்கலாக இருக்குது. கோடை காலத்தில் இருக்கும், சித்திரை இதில் வெயில் இருக்கும். இந்த மாதிரி ஆடி ஆவணியில் வெயில் இருந்துச்சு. மழை பெய்ய மேலே மழை இல்லை, தண்ணி இல்லை, என்ன பண்ணுறது? இல்லை, இப்போ எனக்கு இது ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப அனல் காத்தாக இருக்கும். மூஞ்சிலே அவ்வளோ வெக்கையாக இருக்கும். மழை வருமா இல்லை இப்படியே தான் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இந்த வெயில் ரொம்ப எங்களை சுட்டரிக்குது. ஒன்றுமே செய்ய முடியல, நாங்கள் தொழில் பார்க்க முடியல. இந்த வெயில் இன்னைக்கும் பார்த்தா ஜூன் ஜூலையில் கூட தொடர்ந்து அதே வெயில் இருக்கு. இதனால மக்கள் அதிகமாக பாதிப்படைகிறாங்க. மக்களுக்கு உடல்ல என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு தெரிஞ்சு கொள்ள முடியல. இதனால ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை பொதுமக்களால் உணர முடியல. தலை சுற்றல், கண் பார்வையை மயங்கிற அளவுக்கும் உடம்புல நீர்ச்சத்து குறைபாடு அளவுக்கு ஆன சூழ்நிலைகள் நிலவுது. கை கால் வலி இருக்கு, தலைவலி இருக்கு, ஜுரம், இரும்பல் இப்போ வைரஸ்ல இரும்பல் அதிகமா வருது. கொஞ்சம் நேரம் நடந்து போனாக்கா அப்படியே கிருகிருன்னு மயக்கமா வருது. நம்மளே ரொம்ப அவதிப்படும் போது குழந்தைகளாம் இன்னமும் அவதிப்படுறாங்க. கொப்பளம் வந்துடுது. இந்த ஹீட் ஸ்ட்ரோக் போன்ற பாதிப்புகள்லாம் கடந்த காலங்களில் ஏற்பட்டுச்சு. இந்த பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அந்த வகையில் பாதிக்காத அளவு எப்படி தங்களை இந்த வெயிலேருந்து பாதுகாத்துக்குன்ற விழிப்புணர்வை அரசு மேற்கொள்ளணும். வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நிறையா வெயில் சம்பந்தமான வியாதிகள் நிறையா வரும். எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. தலைவலிங்கிறது கிடையாது, ஆனால் டயர்ட்னஸ் ஆகுது. வேலைக்கெல்லாம் போக முடியல, ரொம்ப ஒரு சிரமமாக இருக்குது. ஏப்ரல் மேல தான் அதிகமாக இருக்கும். இந்த வாட்டி அதை விட அதிகமாகவே இந்த காற்று காலத்துலேயும் அதிகமாகவே இருக்குது. வெயில் தாங்க முடியல தான். பைக்கில் போய் தலைலாம் வலிக்க தான் செய்யுது. அதுக்கு தான் கரும்பு சாறு குடிக்க வந்திருக்கோம். இன்னொரு ரீசன் என்னன்னா, நம்ம ஊரில் பாதி மரத்துக்கு மேலே எல்லாமே ரோடு போடுறோன்னு முடிச்சிட்டோம். அதுவும் ஒரு காரணங்க. ஒரு மரத்தை வெட்டினா 2 மரம் வைக்கணுங்கிறாங்க. ஆனால் யாரும் அதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. இதை தவிர்க்கணும்னா வருண பகவான் மனசு வச்சா மட்டும்தான் முடியும்.